ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சைலண்ட் கிளர் பேசுகிறேன். இந்தியாவில் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா ஈவோ தான் இங்கே ஸ்பின் பண்ண போகிறோம். அது பார்ட் 2. இது பார்ட் 1 பார்க்கலன்னா போய்ட்டு சேனலில் போய் பாருங்கள். பார்ட் 1ஓட இருக்குது. பார்ட் 1 நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். பார்ட் 2 என்ன எடுக்க போகிறோன்னு தெரில. அதுவும் நாளைக்கு நமக்கு ஈவோ வேலட் 2 வேலட் வருது கைஸ். அதில் நமக்கு MP40யும் உட்பேக்கரும் கொண்டு வராங்க. அதுக்கு பதிலாக நமக்கு 2 கன்று தூக்கிடுறாங்க. என்ன கன்று உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதில் அக்கௌண்ட்டில் மொத்தம் 1200 டைமண்ட் இருக்குது. இந்த 1200 டைமண்டில் எத்தனை எடுக்க முடியும் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பார்ட் 1 யூஸ் பண்ண டெக்ஸ்ட் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் சொல்லணும் உங்கள்கிட்ட, நீங்கள் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் பார்க்க நிப்பாட்டுறீங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ எப்போவும் போல் ப்ளே கேட்ச்லாம் பண்ணோமா? அதான் இப்போ கன் ஸ்கின் மாற்றுறோம். நம்ம போன வாட்டி மாற்றின மாதிரி ஏகே டம்மி ஸ்கின் வைக்கணும். எக்ஸமேட் ஆல்ரெடி மொக்கையாக ஆகுது. யூஎம்பி வெயிட்டான ஸ்கின் தான் ஆகுது. வேணாம், டம்மி ஸ்கின் வச்சுப்போம். யூஎம்பி ஓகே, இது போதும் நினைக்கிறேன். நல்லா இப்போ நம்ம வழக்கம் போல் கிளே கேட்ச் கொடுக்க வேண்டியது தான். கொடுத்து கொண்டே இருப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம டிசம்பர் மந்த்தும் ஜனவரி மந்தோட போயா பாஸ் அப்டேட்ஸில் போட போகிறோம் கைஸ், ஓகேவா? அதனால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்தோடனே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு இது கோல்டு கையை வைப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ளே பண்ணோம். ஓகே, ப்ளே பண்ணிட்டு அப்புறம் கோல்டு கையை வைக்கணும். இது ஃபோன் ஆஃப் ஆகுது. சரி, ஓகே. நம்ம இப்போ எக்ஸாமேட் வச்சு ப்ளே பண்ணுறோம். ஒரு 2 ரவுண்ட் ஆட்டு வெளியே போய்ட்டு கோல்டை ஸ்பின் பண்ணுவோம், பார்ப்போம் என்ன தான் கிடைக்குதுன்னு, ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு அப்டேட் கண்டென்ட் வேணுன்னா சொல்லுங்கள், அப்டேட் போடுறேன். இல்லை இந்தமாதிரி உங்களுக்கு ஸ்பின் பண்ணுற கண்டென்ட் வேணுன்னா சொல்லுங்கள், ஸ்பின் பண்ணுற கண்டென்ட் போடுறேன், ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ என்கிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதான் எனக்கும் கரெக்டாக என்ன சொல்ல தெரில. அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் இருக்குதுன்னு, ஓகேவா? நம்ம ஒரு பெரிய சேனலாக மாறலாம். இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் ஆச்சு. அப்படியே இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டு. 2 பேருக்கு ஹெட்ஷாட் பண்ணும். இவனுக்கு வந்துச்சு. இவனுக்கு அப்படியே வந்துடுறான். அவ்வளோ 4 பேருக்கு ஹெட்ஷாட் வந்துச்சு கைஸ். வெட்டிக்கிறமா ஹெட்ஷாட் டெஸ்ட்டு வெளியே போகிறோம். இப்போ போயிட்டு கோல்டு ஆடியும் வெப்பன் டாலும் ஸ்பின் அடிக்கணும். வாங்க போகலாம். இந்த 4 ஈவோவில் நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் எடுத்துட்டோம். ஆனால் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஒன்று ஏகே, எக்ஸமேட்டு, யூஎம்பி 3த்துல வச்சு கச்சா ஓகே. நமக்கு இந்த ஐடிக்கு எக்ஸமேட் தான் வரணும்னு எதிர்பார்த்துன்னுக்கிறேன். பார்ப்போம் தான் வருதுன்னு. நம்ம போயிட்டு அதுக்குள்ளே கோல்டு ஆயில் ஸ்பின் பண்ணிட்டு வருவோம். ஓகே, கோல்டு ஆயிலில் 95 ஐயோ 10 குத்துறேன் கைஸ். நானே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் குத்துறாங்க நமக்கு. சரிங்க, போய்ட்டு வெப்பன் ராயலை போய் ஸ்பின் பண்ணிட்டு வருவோம். வெப்பன் ராயல் உமேகாட் அதுலேயும் நமக்கு பெர்மனெண்ட் கொடுத்துறாங்க கைஸ். அவள் தான் நமக்கு ஈவோ தெரிஞ்சு 50 ஸ்பின்னே கொண்டு போயிடுவோம். நம்ம தெரிஞ்சு இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்படி ஸ்பின் பண்ணுறதா இருந்தால் சிங்கிளாக கொடுங்க. பாருங்கள், 2த்துலேயும் 10 கொடுத்தேன், பெர்மனெண்ட் கொடுத்துறான். ஓகே, ஃபஸ்ட்டில் நமக்கு கிரேட்டு கொடுத்துக்கிறான். ஓகே, எக்ஸாமேட்டு கிரேட்டு கொடுத்துக்கிறான். அடுத்த ஸ்பின்னில் பார்ப்போம் என்ன கொடுக்குறானே. அடுத்த ஸ்பின்னில் கிரேட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ரோஸா கிரேட். ஓகே, அப்டேட் பண்ணலாம் கைஸ் வச்சு. அடுத்த ஸ்பின்னில் என்ன ஒந்துரு இதில் ஒன்றுமே தரல கைஸ், ஏமாற்றிட்டான். அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்துச்சா டைமண்டு? 850 டைமண்ட் வந்துச்சு கைஸ். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஈவோ ஸ்பின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டைமண்டில் கண்ணு வச்சுட்டு ஸ்பின் பண்ணுங்க கைஸ். பாருங்கள், 1200 டைமண்ட் இருந்துச்சு. 3 ஸ்பின்னில் பாருங்கள் அதுக்குள்ள டைமண்ட் எவ்வளோ வந்துச்சு கீழே. இதுலேயும் கிரேட்டு தாங்க தரான் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு. இருங்க, கேரக்டரை போய் மாற்றுவோம். அந்த இவன் வச்சுப்போம், ஜே பைசப்ஸா. ஓகே, இவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் இவன் லக்கு எப்படி இருக்குதுன்னு. அதேமாதிரி நம்ம கிளே கேட்ச் கொடுப்போம். வாங்க, 2 3 4 5 6 7 8 வாங்க 8 வாட்டி கொடுத்துருவோம். இந்த வாட்டி உளுமா நம்ம பார்ப்போம். ஓகே, 26 ஸ்பின் பண்ணிட்டோமா? 90 ரொமேகாட் கைஸ். உழவே கைஸ், இந்த வாட்டி ஏமாற்றிட்டாங்க நம்மளை. சரிங்க, நம்மகிட்ட இப்போ எவ்வளோ டைமண்டுக்கு இன்னும் 500 டைமண்டு கைஸ். அதுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்கு அந்த 500 டைமண்டு.
மனசே வலிக்குது கைஸ். வாங்க இந்த தெரிஞ்சு 50 ஸ்பின்னு கொண்டு போயிடுவான் நமக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, தெரிஞ்சிச்சு. 50 ஸ்பின் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். கிடையாது நம்ம பண்ணிடலாம். 46 ஸ்பின் வந்துடும். அப்போவும் கொடுக்க மாட்டேங்கிறான். கிரேட் ஒண்டி தானாங்க கைஸ் நமக்கு. நீங்கள் இன்னும் 4 ஸ்பின்னு சிங்கிள் ஸ்பின்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். எதுக்கு ஒரு ஸ்பின்னை வேஸ்ட் பண்ணினு குர்ரா கொடுக்கல கைஸ். இன்னும் 3 ஸ்பின்னா ஓகே. நமக்கு ஏதாச்சும் எக்ஸாமேட்டு யூஎம்பி ரெண்டுத்துல ஏதாச்சும் கொடுத்தா ஓகே நமக்கு. ஏகே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எக்ஸாமேட் யூஎம்பி ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. சரிண்ணா ஏதாச்சும் கொடுக்குறீங்கண்ணா கைஸ். கடைசி ஸ்பின் கைஸ் என்ன கொடுக்க போகிறான் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம நினச்ச மாதிரி யூஎம்பி கஷ்டிச்சு கைஸ் நமக்கு. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1600 டைமண்ட் ஸ்பின் பண்ணேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குது? 1600லேருந்து 320 கொண்டு வந்துட்டாங்க. இதான் கரீனாவோட மகிமை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபைனலாக எடுத்துட்டோம். சரி, அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.